இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். முதல்ல நீ ஊழல் பணத்தை எடுங்கிற. நடிக்கக்கூடிய 200 கோடி சம்பளம் வாங்குற, 200 கோடிக்கு டாக்ஸ் எவ்வளவு கட்டணும்? கிட்டத்தட்ட 60 கோடி டாக்ஸ் கட்டணும். கட்டிரியா நீ? 70 கோடி டாக்ஸ் கட்டணும். கட்டிரியா நீ? ஏற்கனவே உன் மேல 2 கேஸ் இருக்கு. அது என்ன கேஸ்னு பார்த்தாக்கா, ஒன்னு சொகுசுக்கார இறக்குமதி பண்ணி வரி கட்டல. நீ என்ன தேசபக்தனான்னு கேட்டாரு உன்னை ஜட்ஜி. உனக்கு என்ன வரி விலக்கு கொடுத்து நீ என்ன தேசபக்தனா, நீ இல்லைன்னா ராணுவ வீரனான்னு கேட்டாரு. அதுக்கே நீ தூக்குமானி தூங்கிருக்கலாம். உன்னை நீ உயிரோட இருக்கிற. அந்த டாக்ஸ் கட்டத்துக்கே கோர்ட்டு சொல்லி தான் நீ டாக்ஸ் கட்டணும். இப்போ கூட ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் கிட்ட வாங்கின பணத்துக்கு நீ வரி கட்டல, 1.5 கோடி வரி கட்டல சொல்லிட்டு அதுவும் கோர்ட்ல கேஸ்ல இருக்கு. அதுக்கு மேல்முறையீடு பண்ற கூட இல்லாத பணமா? நீ தான் உச்சத்துல இருந்து விட்டுட்டு வந்துட்டியா? அந்த காசை கட்டிட்டு உன்னோட கரையை போக்கிக்க வேண்டியதானே? இல்ல, முதல்ல உன்னுடைய படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்காம பாத்துக்கோ. பிளாக்ல டிக்கெட் வித்தாதான் உனக்கு 200 கோடி சம்பளம் கொடுப்பான் ப்ரொடியூசர். பிளாக்ல டிக்கெட் விற்கலாம், உனக்கு எப்படி 200 கோடி சம்பளம் கொடுப்பான்? அவ்வளவு ஒர்த்து நீ கிடையாது. பிளாக்ல டிக்கெட் விற்பதன் காரணமாகத்தான் இவருக்கு 200 கோடி சம்பளம். என்னைக்கு ஒரு பிளாக்ல டிக்கெட் இல்லாம 120 டிக்கெட்ல 80 டிக்கெட்ல மக்கள் படம் பாக்குறாங்களோ அன்னைக்கு ஒரு 200 கோடி சம்பளம் கிடையாது. 25 கோடி கூட சம்பளம் கொடுக்காத நிலைமைக்கு தான் வர முடியும். ஏன்னாக்கா பிளாக்ல டிக்கெட் விற்கிறத முதல்ல விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்தி விட்டு அந்த ஊழல் அங்கிருந்து ஒழிங்க. நீ வரும்போதே ஊழலோட தான் வர, இதுல வேற ஊழல் ஒழிப்பியா? முதல்ல நீ இருக்கிற துறையில உன்னுடைய படத்துல ஊழலை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட வாங்க. தேர்தல் காலத்திலேயே போட்டியிடாதவர்கள் சொல்ல கருத்தை நம்ம பெருசா ஏத்துக்க முடியாது. ஏன்னா பாஜக என்பது கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட எம்எல்ஏ இருக்கிறான், 245 எம்பி இருக்கிறான், லட்சக்கணக்கான கவுன்சிலர் இருக்கிறான், ஆயிரக்கணக்கான மேயர் இருக்கிறான். இன்னைக்கு பாஜக தான் இந்தியாவிலேயே இல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி. தொண்டர்கள் அதிகமாக 18 கோடி தொண்டர்கள் கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு பாஜக. ஆனா தேர்தலே சந்திக்காத நீ, தேர்தல் என்னன்னே தெரியாத நீ, ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன் தொண்டன் நின்னது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எலெக்ஷன் சந்திச்சிருச்சான்னு கேட்டாக்க கிடையாது. எலெக்ஷன்னா என்னன்னு தெரியாது உனக்கு. அதே போல எலெக்ஷன்ல பிஎல் என்னன்னு தெரியாது, பிஎல்ஏ 2 என்னன்னு தெரியாது உனக்கு, வட்ட செயலர்னா என்ன தெரியாது, பூத்னா என்னன்னு தெரியாது. நீ எல்லாம் நரேந்திர மோடியை பத்தி பேசுவோம், பாஜக பத்தி பேசுவோம், என்ன தகுதி இருக்கு உனக்கு? முதல்ல தேர்தலை சந்திக்கடா. தேர்தலை சந்திக்காம வாயில வட சுட்டு எப்படி? தேர்தலில் சந்திச்சு நாங்கள் தேர்தலை சந்தித்து பாஜக வீழ்த்தி விட்டோன்னு அப்ப பேசு. அப்ப நாங்க உங்க பேச்சு ஏத்துக்கிறோம். தேர்தலை சந்திக்காம பாஜக எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, அதிமுக எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் நின்னாரு அம்மா ஆட்சியில தலைவா படங்களே சார் 5 மணி நேரம் கை கட்டி நின்னாரு. அப்ப தெரியலையா அவங்க தலைவருக்கு? அதிமுக தெரியலையா? அப்ப தெரியலையா அவங்க தலைவருக்கு பாஜகவை? ஏன் இப்போ போனாரு 9 மணி நேரம் போய் சிபிஐ கிட்ட உட்காந்துருந்தாரு? அப்ப தெரியலையா அவருக்கு? 2 நாளா உட்காந்துக்க 16 மணி நேரம் உனக்கு சிபிஐல உட்கார வச்சு கொண்டு குறைஞ்சாங்களே, அப்ப தெரியலையா அவனுக்கு? இதெல்லாம் வந்துட்டு பாஜக கொடுத்த அழுத்தம் கிடையாது. பாஜக என்றால் நேர்மையான கட்சி என்று விஜய் பேசி கொண்டார். விஜய் கிட்ட இருக்கிற அல்லக்கை தான் இந்த மாதிரி அருண் இவங்க போடலாம். விஜயோட அல்லக்கைகள் இப்படிதான் பேசுவாங்க. ஆனால் அல்லக்கைகள் பேச்சு நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறதுல முதல்ல தேர்தலை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசு.